ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் புது புது தலைப்புகளில் அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு வரோம். நம்ம நன்றி உணர்வோடு ஆண்டவரை துதிக்க அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் பெருகும், நம்முடைய சரீரத்தில் ஆரோக்கியம் பெருகும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக பெருகும். இந்த வாரத்தில் ஒரு வித்தியாசமான தலைப்புகளில் அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். என்னைக்காவது கர்த்தர் நம்ம கொடுத்த நேரத்துக்காக அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? நேரம் அப்படின்றது ஆண்டவர் நம்ம கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். அதனால தான் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. ஆகவே கர்த்தர் நம்ம கொடுத்த காலத்துக்காக, ஆண்டவர் நம்ம கொடுத்த நேரத்துக்காக இப்போ நம்ம அவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எல்லோரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? முதலாவது, நேரம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதனால் இந்த நேரத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்த வாழ்நாளுக்காக, நேரத்துக்காக அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உயிர் வாழ்வது உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. இந்த நாளில், இந்த நிமிடம் வரை நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீர் அப்பா. நேரத்தை எங்கள் வாழ்நாளிலே கூட்டி கொடுத்திருக்கிறீர். அதற்காக எங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நீர் தருகிற ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நாங்கள் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க, எப்பொழுதும் உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த நீர் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. இரண்டாவது நேரம் நம்முடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கிறது, காலம் செல்ல செல்ல அது வளர்கிறது, தவழ்கிறது, நடக்கிறது, ஓடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சரீரத்திலே ஒவ்வொரு நாளும் செல்கள் பெருகி உடல் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிறது. கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, காலம் நாங்கள் வளர்வதற்கு உதவியாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். குழந்தை பருவத்திலிருந்து இந்த நாள் வரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளர உதவி செய்தீர். சரீரத்தில் மாத்திரமல்ல, ஞானத்தில் வளர கிருபை கொடுத்தீர். அது மாத்திரமல்ல கர்த்தாவே, ஆசீர்வாதத்திலும் உம்மை அறிகிற அறிவிலும் நாங்கள் வளர கிருபை கொடுத்திருக்கிறீர். இப்படி எல்லா வகையிலும் நாங்கள் வளர்வதற்கு நேரத்தை ஒரு பரிசாக நீங்கள் கொடுத்திருப்பதற்காக எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 தகப்பனே. மூன்றாவதாக, நேரம் நாம் குணமடைவதற்கு உதவியாக இருக்கிறது. நம்முடைய சரீரத்திலோ அல்லது மனதிலோ நாம் காயப்படும் பொழுது காலம் அந்த காயங்களை ஆற்றுகிறது. கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் வியாதிப்படும் பொழுதும், எங்கள் உள்ளத்திலே காயப்படும் பொழுதும், சரீரத்திலே காயப்படும் பொழுதும் காலம் அந்த காயங்களை ஆற்றுவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சில நேரங்களிலே அந்த வியாதிகள் மாற நேரம் எடுத்துக்கொண்டாலும் காலம் மாற மாற எங்கள் சரீரத்தில் நீர் கொடுக்கிற ஆரோக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நேரத்தை கொடுத்து நாங்கள் மனதிலும் சரீரத்திலும் காயங்களை ஆற்றிக்கொள்ள, வியாதியிலிருந்து சுகப்பட நீர் கொடுத்த இப்படிப்பட்ட நேரத்துக்காக உம்மை மனதார துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 தகப்பனே. நான்காவதாக, நேரம் நாம் கற்றுக்கொள்ள உதவியாக இருக்கிறது. நிறைய விஷயங்களை நம்ம நேரம் எடுத்து கற்றுக்கொள்கிறோம். 1ஆம் கிளாஸில் சேர்ற ஒரு பிள்ளை 10வது வரும்பொழுது அதனுடைய நாலேஜ் அதிகமாக இருக்கிறது. அப்படியே காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு அதை விட அதிக நாலேஜ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நேரம் ஆண்டவர் நாம் கற்றுக்கொள்ள நமக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் வாழ்க்கையிலே பல பாடங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு நேரத்தை நீர் ஒரு பரிசாக கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். சிறு பிராயத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டோம், வாலிப பிராயத்தில் கற்றுக்கொண்டோம், வளர்ந்த பருவத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டே வருகிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த நாளிலே நாங்கள் பாடங்களையும் அநேக அனுபவங்களையும் கற்றுக்கொள்ள நேரம் எங்களுக்கு உதவியாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் கற்றுக்கொள்வதற்காக எங்களுக்கு நீர் கொடுக்கிற நல்ல தருணங்களுக்காக, காலங்களுக்காக மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. 5வது, நேரம் நாம் திட்டமிடுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது. பல விஷயங்களை நாம் திட்டமிட்டு செய்யும் பொழுது சக்ஸஸாக செய்ய, நேர்த்தியாக செய்ய அது நமக்கு உதவியாக இருக்கிறது. ஆகவே டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை ஆண்டவர் நமக்கு கொடுத்த விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம். கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நேரத்தை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் காலத்தை திட்டமிட, எங்கள் நேரத்தை மேலாண்மை செய்ய கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பூமியில் வாழ்கிற நாள் வரை
வரை ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் பிரயோஜனமாக எங்கள் நேரத்தை செலவிட கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஞானத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தை நாங்கள் சரியாக நிர்வாகம் பண்ண, நேரத்தை காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவர் எங்களை வழிநடத்துவதற்காக மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. ஆறாவதாக, நேரம் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. சில நேரத்தில் சில விஷயங்களுக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது அந்த காத்திருக்கிற நேரம் நமக்குள்ளே பொறுமையை உருவாக்குகிறது. காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, பல நேரத்தில் எங்கள் மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்ய நாங்கள் நினைக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு பொறுமையை கற்றுத்தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலங்கள் கடக்க கடக்க நாங்கள் பொறுமையாய் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது ஏற்ற வேளையிலே நீர் எங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பதற்காக மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகவே அப்பா, இந்த நேரத்திலே எங்களுக்கு பொறுமையை காத்திருக்கிற நேரத்தில் நீர் கற்றுத்தருவதற்காக, நேரம் எங்கள் வாழ்க்கையில் நல்ல சுபாவங்களை குணங்களை உருவாக்குவதற்காக மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. ஏழாவதாக, கடைசியாக, நேரம் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வருகிறது. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்றது போல சூழ்நிலைகள் மாறுகிறது, மனிதர்கள் மாறுகிறார்கள், இயற்கை மாறுகிறது, நம்முடைய சரீரம் மாறுகிறது, நம்முடைய குணங்கள் மாறுகிறது, நம்முடைய சூழ்நிலைகள் மாறுகிறது. ஆகவே இந்த நேரம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்காக அப்பாவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, அப்பா, நேரம் பல மாற்றங்களை எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மாறவே மாட்டார்கள் என்று நினைத்த அநேகர் வாழ்க்கையில் மாறி அவர்கள் நல்லவர்களாக, கர்த்தரை அறிந்தவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக வாழ்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலவே எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறீர். எதிர்மறையான எல்லா ஆண்டவரே தடைகளை மாற்றுகிறீர், மனிதர்களை மாற்றுகிறீர், எங்களுடைய சரீரத்தை மாற்றுகிறீர், மனதை மாற்றுகிறீர். எங்கள் வாழ்க்கையில் இந்த நேரம் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்காக மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்நாளிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை உம்மை போல் உருமாற்றி கொண்டிருப்பதற்காக, நேரம் எடுத்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்து கொண்டிருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி 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 தகப்பனே. பல வேளைகளில் ஆண்டவர் நம்ம கொடுக்குற நேரம் ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்றத உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். நாம் நன்றி சொல்ல சொல்ல நம்முடைய காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த நாளை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. இந்த 7 Day சேலஞ்ச் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி சொல்லப்பட்ட குறிப்புகளில் உங்கள் மனசை தொட்ட குறிப்பு எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நம்பினீங்கன்னா அவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.